திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்னுடன் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் உங்களை மாற்றி இருக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்பதை குறித்து அவர் உபதேசித்திருக்கிறார். இந்த நாளிலே வேதவாசனத்தின் ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியில நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள். சொல்லப்படுகிற வாசனங்களை எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மலை பிரசங்கம் பகுதி 2 கவனிக்கிறோம். த சர்மன் ஆன் த மவுண்ட் பார்ட் 2. அந்த வகையில் இன்றைக்கு மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். இயேசு கிறிஸ்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் முதல் நூற்றாண்டு காலத்தில் சொன்ன இந்த ஊமை அல்லது இந்த உதாரணம் மிகவும் ஆச்சரியமாகவும் நுணுக்கமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து தேசமும் அதை சுற்றியுள்ள நாடுகளும், குறிப்பாக கிரேக்க நாடு, மிகவும் நாகரிகத்தில் முன்னேறி இருந்தது. அந்த காலத்திலேயே 30 அடிக்கு உயரமான தூண்களை அவர்கள் நிறுத்தி அதன் மீது விதானம் என்று சொல்லக்கூடிய மேல் தளத்தை அமைத்தார்கள். 30 அடி அளவுக்கு ஒரு தூண் நிற்க வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு ஆழமாக சரியாக அடித்தளம் போட வேண்டியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் எருசலேம் தேவாலயத்தையும் கிரேக்க கட்டடங்களையும் எகிப்திய கட்டடங்களையும் கண்டு வியந்தார்கள். அது புயலுக்கும் மழைக்கும் எப்படி நிற்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய காலத்தில் ஒரு 14 அடுக்கு சென்னையில் கட்டின எல்ஐசி பில்டிங்கை தான் உயரமான கட்டடம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக 30 அடுக்கு உயரமுள்ள கட்டிடங்களை சென்னை நகரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா, துபாய், கனடா போன்ற நாடுகளில், மலேசியா போன்ற நாடுகளில் 120 அடுக்கு, 160 அடுக்கு உயரம், அப்படியெல்லாம் இப்போ பெரிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறத நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஒன்று நம்ம கவனிக்கணும். ஒரு மரத்தை பார்த்தால் அதனுடைய வேரை நம்ம கவனிக்கணும். வேர் இல்லாமல் மரம் இல்லை. அது மாதிரி ஒரு உயரமான கட்டிடத்தை பார்க்கும்போது அது நிற்க வேண்டுமானால் அதனுடைய அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரிகிறது. தமிழர்கள் தமிழில் அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடாது, அடித்தளம் என்று தான் சொல்லணும். இன்னை வரைக்கும் இந்த கிறிஸ்தவர்கள் அஸ்திவாரம் என்று பேசுவது அது தவறு. அடித்தளம் என்று சொல்லணும். அஸ்திவாரத்தை அடித்தளம் என்றும், நடுப்பகுதியை நடுத்தளம் என்றும், மேற்கூரையை மேற்தளம் என்றும் நாம் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து 2 அடித்தளங்களை குறித்து பேசுகிறார். அந்த அடித்தளங்கள் எங்கே போடப்பட்டது என்று பேசுகிறார். அந்த அடித்தளங்கள் மீது கட்டப்பட்ட அந்த கட்டடம், அந்த வீடு, இயற்கையாகிய புயலுக்கும் மழைக்கும் எப்படி இருந்தது அல்லது இடிந்தது என்ற தகவலை நமக்கு சொல்லுகிறார். இந்த உதாரணத்தின் மூலம் மனிதர்களாகிய உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எவ்வளவு சீரான அடித்தளத்தின் மீது கட்டப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா வாழ வேண்டுமானால் அது வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய சபை சரியானதாக இருக்க வேண்டுமானால் அது எவ்விதமான உபதேசத்தின் கீழே, அடித்தளத்தின் கீழே கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
இப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எங்க பார்த்தாலும் ஆலயம், கோவில் என்றெல்லாம், சர்ச் என்றெல்லாம் ஒரு கட்டடத்தை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நாம் கூடி ஒதுங்கி இருப்பதற்காக கட்டப்பட்ட நிழல் தரும் கட்டடங்கள். கிறிஸ்தவ உபதேசம் தான் சபையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. The doctrines of the church are the foundation of the church. Without the doctrine, the church cannot stand by itself. ஆகவே இன்றைக்கு நம்ம பிற மதஸ்தர் விக்கிரக வழிபாடு செய்வர்களைப் போல எல்லா கட்டடங்களையும் பார்த்து இதுதான் அப்படி சபை என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லாமல், கொள்கை இல்லாமல், அவருடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள் அவர்கள் பலவீனமான அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடத்தை போல அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இத்தனை தகவல்களையும் சுருக்கமாக இயேசு சொல்கிறார். கவனிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். பேனா இருந்தால் அடிக்கோடிடுங்கள். ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, இதை அண்டர்லைன் பண்ணுங்க. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, பேனால் அடிக்கோடிடுங்கள், இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வாசித்த இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து 2 கட்டடங்களை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். ஒன்று கன்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டது, அதாவது அடித்தளம் போடப்பட்டது. இன்னொன்று மணலின் மீது அடித்தளம் போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கற்பாறைனா எப்படி இருக்கும், மணல்னா எப்படி இருக்கும். மலையின் மீது கட்டப்பட்ட அல்லது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டடம் எவ்வளோ உறுதியாக இருக்கும். மணல் மேல் கட்டின ஒரு கட்டடம் எவ்வளோ உறுதி இல்லாமல் இருக்கும். காரணம், அதனுடைய அஸ்திவாரம் அங்கே ஒன்றுமே இல்லை. பழமொழியாக சொல்லுவாங்க, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குன்னு. ஆக அடித்தளம் அடிபட்டு போனால், கரைந்து போனால், பயனற்று போனால், நாம் அதன் மீது எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டினாலும் அது நஷ்டமாகத்தான் போகும். இயேசு கிறிஸ்து இந்த கட்டடங்களை குறித்து நம்மோடு பேசுகிறாரா? இயேசு கிறிஸ்து அதனுடைய அடித்தளமாகிய அஸ்திவாரத்தை குறித்து பேசுகிறாரா? அல்லது இந்த 2 கட்டடங்களையும் தாக்கின புயலை குறித்தும் மழையை குறித்தும் பேசுகிறாரா? சகோதரரே, இவைகளை குறித்து அவர் பேசவில்லை. அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு நடக்கிறவர்களை குறித்து பேசுகிறார். He who hears the word of God. Jesus is talking about the foundation. நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் அஸ்திவாரத்தை போட்டு அதன் மேல் கட்டிடத்தை கட்டிய புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏனென்றால் பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வீசியது, அது அங்கேயே நின்றது. நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். அந்த அஸ்திவாரத்தின் மீது பெருமழையும் பெருங்காற்றும் வந்தபோது அது கரைந்து முழு கட்டடமும் விழுந்து நாசமாய் போயிற்று. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து சொல்லிய வசனத்தின்படி நடக்கிறவன் யார், நடக்காதவன் யார்? சகோதரர்களே, நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கிறிஸ்தவத்தில் மார்க்கம் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது. பெருவாரியாக மக்கள் மதங்களில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனவர்கள் மதங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவன் தாமே போட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேலே நிற்காமல் இந்த உலகத்தின் போதனையில, விக்கிரக வழிபாடுகளில,
அப்போஸ்தலர் கற்றுக் கொடுக்காத போதனைகளில நின்று அவர்கள் எவ்வளவு மிடுக்காக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு திமிராக, எவ்வளவு நலமாக, பார்வைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முடிவிலே நியாய தீர்ப்பிலே அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் கட்டின கட்டடம், அதாவது வாழ்க்கை பயனற்று போய்விடும் என்று இயேசு சொல்கிறார். இதை குறித்து நீங்கள் கேட்கும்போது நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனசுக்குள்ள திக்குன்னு சொன்னதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வருவது போல் இருக்கிறதே என்று பொருளாகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். கையில் பேனா இருந்தால் முழுக்க சுழியிடுங்கள். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சகோதரர்களே, போதகர்களே, வேத மாணவர்களே, இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவையே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனும் போட முடியாது என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 32 வருஷம், அதாவது 32னா 62வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின், சரியா சொல்லணும்னா அன்றைக்கு எழுதப்பட்ட வசனம் இது. அப்போ இந்த வசனம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து தான் சிலுவையில நம்முடைய ரட்சிப்புக்கான அஸ்திவாரமாக, நம்முடைய மீட்புக்கான விலையாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான சுதந்திரமாக தேவன் எருசலேம்ல சிலுவையில இந்த அஸ்திவாரத்தை போட்டார். இந்த அஸ்திவாரத்தை மனிதர்கள் போட முடியாது. இந்த அஸ்திவாரம் போடப்பட்ட பிறகு 325வது வருஷத்துல கத்தோலிக்கம் போப் என்ற மனிதன் கீழே வாடிகன் நகரில் தேவன் அஸ்திவாரத்தை போட்டார் என்று கத்தோலிக்கத்தை காண்பிக்கிறது. 1525 வாக்கில் ஜெர்மன் நாட்டில் மார்ட்டின் லூதர் புராட்டஸ்டன்ட் சபைகளின் அஸ்திவாரத்தை போடுகிறார். 1869வது வருஷ வாக்கில் கனடா நாட்டிலும் இலங்கையிலும் பெந்தேகோஸ்து சபைகள் அஸ்திவாரம் போடப்பட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம் தமிழ்நாட்டில் சிலான் பெண்டிகாஸ்ட் என்று ஒன்று இருந்தது. என் அன்பு சகோதரர்களே, அஸ்திவாரத்தை தேவன் ஏற்கனவே போட்டாரு. அந்த அஸ்திவாரத்தின் மேல நீங்க இருந்தால் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த கட்டிடமாக இருக்க முடியும். ஒருவனும் இந்த கட்டிடத்தை போட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன அழகான வசன பகுதி பார்த்தீங்களா? இந்த அஸ்திவாரத்தை குறித்த ஒரு தகவல், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாகவும் அஸ்திவாரத்தின் மூலைக்கல்லாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார். இந்த அஸ்திவாரத்தின் மீது ரட்சிக்கப்பட்ட மக்கள் நீங்களும் நானும் கூட்டி சேர்த்து இசைவாக, ஒழுக்கமாக நாம் அதன் மீது அடுக்கப்பட்டு வருகிறோம். பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள உங்கள் ஆத்மா வாழுகிறதா? இப்படிப்பட்ட ஒரு சபையாக கிறிஸ்துவனுடைய போதனை உங்களுக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட எல்லைக்குள்ள நீங்கள் வாழ்ந்தால் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கண்மலையின் மேல் கட்டியவன் ஞானம் உள்ளவன், இஸ் a wise man. மணல் மேல் கட்டினவன் foolish man, முட்டாள் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, கட்டடங்கள் எவ்வளவு உயரமாக அகலமாக இருக்கிறதோ அதை பார்க்கிறோம் அதனுடைய அஸ்திவாரமாகிய அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும். அடித்தளம் சரியில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய கம்பீரமான, அழகாக, உலகத்தை வில்லாக வளைக்கக்கூடிய
ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பித்தாலும், இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் காட்டுது. ஏராளமான இசைக்கருவிகளையும் மாபெரும் மேடைகளையும் ஆண்களும் பெண்களும் குத்தாட்டம் போடுவதையும் தொழிலாக கொண்டு விட்டார்கள். அவர்கள் கையில் இருக்கிற வேதத்தை பகுத்து படிக்காமல் அவர்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் சுரண்டுவதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஜபகோபுரங்களை கட்டுகிற அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவால் போடப்பட்ட அந்த அஸ்திவாரத்தை பற்றி அறிவு இல்லை. அங்கே போகிறவர்கள் அதை குறித்து விசாரணை இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த கட்டடங்களின் முடிவை குறித்து சொல்கிறார். கற்பாறையின் மேலே தன் வீட்டை கட்டினவன், மணலின் மேலே தன் வீட்டை கட்டினவன், முடிவிலே என்ன நடக்கும் என்று சொல்கிறார். பெரும் மழை வந்தது, காற்று வீசியது, அதன் மீது வெள்ளம் மோதியது. அஸ்திவாரம் இல்லாததனால மணல் மேல் கட்டப்பட்ட அந்த கட்டடம் கீழே ஆடி அசைந்து கரைந்து முழு கட்டடம் விழுந்து விட்டது. அதுபோல உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் உழைப்பும் தைரியமும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரு மன உறுதியும் வீணாகி விடுமே. நீ கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரத்தை போல கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அதன் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ளாமல் போனது என்ன? இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் இங்கே கொண்டு வந்து அந்த விசுவாசியை நிறுத்துகிறார். இன்றைக்கு இந்த பாடத்தை படிக்கிற நீங்களும் நானும் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். இதை ஒரு குற்றச்சாட்டு பிரசங்கமாக கவனிக்காமல் அது நம்மை நோக்கி வரும் தேவனுடைய வசனமாகவும் அது நம்முடைய இருதயத்தை கிழித்து காண்பிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சங்கீதம் 11:3 வசனம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? என்ன சொல்றார் ஆண்டவர்? கவனிச்சிங்களா? The foundations are scattered. அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகி விடுகிறதாம். உலகத்திலே எத்தனை அஸ்திவாரங்களை மனிதர்கள் போட்டார்கள். நேபுகாத் நேச்சார் இந்த உலகத்தில் எப்போதும் இருக்கிறவனை போல அவனுடைய ராஜ்யத்தை அஸ்திவாரமாக வைத்தான். அவன் வாழும் காலத்திலேயே மாடாக மாறினான், புல்லை மேய்ந்தான். பிறகு வந்த தரியு ராஜா பெரும் ஆட்சியை உலகத்தில் கொண்டு வந்தான். அதற்கு பிறகு வந்த உலக பேரரசு, கிரேக்க பேரரசு, மாவீரன் அலெக்சாண்டரை நமக்கு தெரியும். அவன் எங்கே போனான்? அவனுடைய ஆட்சி என்ன ஆயிற்று? இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமர்கள் உலகத்தை ரோம ஆட்சியின் கீழே கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சி எங்கே போயிற்று? நம்முடைய நாட்டிலே இருந்த எத்தனை பேரரசுகள் இடம் தெரியாமல் போனது. ஆட்சி செய்கிறவன் எல்லாம் தன்னை ஒரு பலமான அசையாத கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல நினைக்கிறான். அதுபோல மத விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் கூட மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கையகால ஆட்டி, நடனம் ஆடி, பாட்டு பாடி, பண்டிகைகளை கொண்டாடி, விழாக்களை கொண்டாடி, தேரை இழுத்து பவனி சென்று எல்லா விதமான விக்கிரக வழிபாடுகளையும் செய்து கொண்டு பாரம்பரியங்களை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற கள்ள தீர்க்கதரிசனங்களை பின்பற்றி கொண்டு போனால் நீ பார்ப்பதற்கு அழகாய் தெரிவாய், நீ மணல் மேல் கட்டப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்துவனுடைய உறுதியான அஸ்திவாரத்தை மனிதன் போட முடியாது. கடவுள் எங்கிட்ட சொன்னார்னு சொல்ற ஒரு ஆளு இந்த பைபிள் அவருக்கு இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, இந்த மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னால 2000 ஆண்டுகளாக இந்த அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. அதன் மேல் கட்டப்படுகிறவர்கள் தான் சபை. அப்படியானால் இன்றைக்கு ஒரு ஆளு கடவுள் எனக்கு சொன்னாரு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கள்ள உபதேசங்களை செய்கிறார்களே, அது அஸ்திவாரம் இல்லை. ஆகவே நிர்மூலமாகிற அஸ்திவாரத்தின் கீழே சபை இருக்கிறது. Now the foundations are broken. What the righteous will do? நீதிமானாக நீங்கள் இருப்பீர்களானால், இருக்க விரும்புவீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
7வது சங்கீதம் முதல் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. அதாவது கர்த்தர் அடித்தளத்தை போடாவிட்டால், கர்த்தர் தமது வார்த்தையினால் திருச்சபையை உருவாக்காவிட்டால் மனிதர்களுடைய முயற்சி வீண் என்று சொல்கிறார். It is the Lord who builds the house of God, the church. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 13வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 971வது பக்கம், 10வது வசனம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சரத்தை அதன் மேல் பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழையும் மகா கல்மழையே நீ சொரிவாய், கொடிய புயல் காற்றும் அதன் மேல் பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா. அதாவது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, மண்ணை பிசைஞ்சு வெளியே பார்க்கும்போது சூப்பராக ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கார். அது மேலே சாந்து என்று சொல்லக்கூடிய பூச்சி வேலைகள்லாம் நல்லா பண்ணியிருக்கார். பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கு. ஆனால் அஸ்திவாரம் இல்லை, அது பெருங்காற்றிலே விழுந்து விடும் என்று சொல்லுகிறார். அதுபோல கிறிஸ்தவம், கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ நம்பிக்கை ஆகிய விசுவாசம் மண் சுவரிலே சாந்து பூசிய மனிதர்களைப் போல காட்சி பொருளாக இருக்க முடியாது. என் அன்பு சகோதரர்களே, மண் குதிரையை நம்பி நடு ஆற்றிலே நான் கைவிடப்பட்டேன் என்று ஒரு பழமொழி உண்டு. மண்ணில் போய் குதிரையை செய்து ஆற்றை கடக்க செய்தா ஒரு கரையில் இறங்கும் போது குதிரை தெரிஞ்சது, கரை ஏறும்போது குதிரையை காணும். ஏனென்றால் ஆற்று தண்ணீரில் அது கரைந்து போய்விட்டது. அதுபோல இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள், திருச்சபை மக்கள் மண் குதிரை போல் இருக்கிறார்கள், மண் கட்டடங்களாக இருக்கிறார்கள். அவைகள் கரைந்து விடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்திற்கு முந்தைய புத்தகம் புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதிய பொதுவான நிருபம் 8வது வசனம், அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தத்துவம் சொன்னால் ஆங்கிலத்தில் லார்ட்ஷிப். இயேசு கிறிஸ்து கர்த்தராகி ஆகிய இரட்சகராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இயேசுவை கர்த்தர் என்று சொல்லாமல் மனிதர் என்று சொல்லக்கூடிய துணிகரத்தின் கீழே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்கிற இந்த மக்களும் கூட சேர்ந்து இருக்கிறார்கள். யெகோவா சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக அவரை பார்ப்பதில்லை, மாம்சத்தில் வந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இவர்கள் சொப்பனக்காரர்கள். தே ஆர் தி ட்ரீமர்ஸ், கனவு காண்கிற மக்கள். அதாவது கிறிஸ்தவத்தை ஒரு கனவா கண்டு இந்த உலகத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாமா, இதுதான் கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கனவு உபதேசத்தை, கனவு ஆகிய கள்ள தீர்க்க தரிசனத்தை மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. போடுகிற சத்தம் அதிகம், கூச்சல் அதிகம், ஓ என்று கத்துகிறார்கள். கர்த்தர் பேசினார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களால் அஸ்திவாரம் போட முடியாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை எவனும் போட முடியாது என்று 1 கொரிந்தியர் 3:11 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார். அப்படியானால் அந்த அஸ்திவாரத்தின் மீது நீங்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட அஸ்திவாரமாக இருப்பீர்கள். மணல் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரம் பொய் தகவல் மேல் இருக்கிறது. நியாய தீர்ப்பு வரும்போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு நின்றது போல உங்கள் ரட்சிப்பு நிற்கும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அழிந்தது போல உங்கள் ரட்சிப்பு அழிந்திருக்கும்.
ஆக இந்த உபதேசத்தை குறித்து சீரியஸாக, மிக தெளிவாக நீங்கள் அதை கவனிக்கத்தக்கதாக, இதை குறித்து ஆய்வு செய்யத்தக்கதாக, இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன். அதாவது எலிசாவினுடைய காலத்தில் எலிசாவுக்கு எதிராக 400 கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு பலிபீடத்தை கட்டி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்கள் உடல்களை கீறிக்கொண்டு இரத்த பலிகளை செலுத்தி கொண்டு விக்கிரகங்களுக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு டிபேட் மாதிரி, ஒரு போட்டியாக அது அமைந்தது. எலியா அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஒன்றும் நடைபெறவில்லை. அவர்கள் தோல்வி அடைந்தாங்க. அப்பொழுது எலியா என்ன செய்கிறார்? இஸ்ரவேலர்களுடைய ஜனங்களின் எண்ணிக்கை தக்கதாக ஒரு புதிய பலிபீடத்தை கட்டி அதை கழுவி இஸ்ரவேல் என்று அதற்கு பெயர் வைத்து அதன் மீது பலியை செலுத்திய போது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி பதில் தந்தார் என்ற ஒரு தகவலை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் படிக்கிறோம். குறிப்பாக 31வது வசனத்தில் அந்த பலிபீடத்தினுடைய பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கிறார். அதனால let us not go back to the old foundation. பழைய அஸ்திவாரங்களாகிய இந்த தவறான உபதேசங்களுக்கு, இப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, துரோகிகளுக்கு பின்னால் நாம் செல்லாமல் கர்த்தருடைய ஜனங்களாக உங்கள் வாழ்க்கை மெய்யாக போடப்பட்ட அந்த அஸ்திவாரத்தின் மீது வைக்கப்பட்ட ஒருவராக, எலியா காலத்தில் மக்கள் மனம் திரும்பியதைப் போல நீங்களும் மனம் திரும்பத்தக்கதாக, நாங்கள் இப்படியே இருக்கிறோம், இங்கே திருமணமாச்சு, எங்கள் முன்னோர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள், ஆகவே நாங்கள் தவறான அஸ்திவாரத்தின் மேலே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அது உனக்கு பேரழிவை உண்டாக்கும். என் அன்பு சகோதரர்களே, லோத்து அவனுடைய குடும்பமும் சோதோம் குமாராவை விட்டு தப்பி ஓடும்போது கர்த்தருடைய கட்டளையை மீறிய லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனாள். திரும்பி பார்க்காத லோத்து அவனுடைய 2 மகள்களும் அவர்கள் கிராமத்துக்கு போய் அவர்கள் சேர்ந்தார்கள். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், அதாவது லோத்து தன் மனைவியை இழந்து விட்டார். மனைவி ஒரு உப்பு தூணாக மாறிவிட்டாள். அந்த நஷ்டத்தில் லோத்து அவனுடைய பிள்ளைகளும் தப்பிக்கொண்டாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் தவறான அஸ்திவாரத்தின் மேலே மனைவி இருக்கணும்னு விரும்பினா அப்போ இருந்து போட்டோம். அவள் லோத்தின் மனைவி போல் இருக்கிறாள். நீ அதை விட்டு தப்பி வா. சங்கீதம் 111 10வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 742வது பக்கம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த மனிதனுக்கு தேவன் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பையும் தருகிறார். The fear of the Lord is the beginning of the knowledge. என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் மறந்துவிட்டு மனுஷர்களால் புகழப்படத்தக்கதாக மணல் மேல் கட்டிய வீட்டை தேர்ந்தெடுப்பீர்களானால் முடிவு அது உங்களுடைய ரட்சிப்பை இழக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சகோதரர்களே, கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த பாடம் 24 முதல் 27 வரை உள்ள இந்த வசன பகுதி எவ்வளவு அழகாக சீராக நமக்கு சொல்லப்பட்டது என்பதை கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவால் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மீது உங்கள் ஆத்துமா இருக்கிறதா? எதிர்வரும் காலத்தின் புயலுக்கும் மழைக்கும் பொல்லாத உபதேசங்களுக்கும் பொய்யான அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் தப்பும்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்களா? எதிர்வரும் கொடிய காலத்தை நீங்கள் தப்புவீர்களா? அப்படியானால் கற்பாறையின் மீது போடப்பட்ட அஸ்திவாரமாக இருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, வலுவான உறுதியான அஸ்திவாரத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். கிறிஸ்து தாமே அதன் மூலைக்கல்லாக இருக்கிறார். அதன் மீது ஆலயம் கட்டப்பட்டு
தேவனுக்கு புகழ்ச்சியாக எழும்புகிறது என்ற அந்த சத்தியத்தை ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு குடும்பமும் அங்கீகரிக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணுகிறேன், விளங்கிக் கொள்ளத்தக்கதாக வேண்டுதல் செய்கிறேன். உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?